வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து பெயிண்டர் 2024 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்தவரை நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கிறது, படத்தோட ஹீரோட பேர் வந்து பீட்டர். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஒரு ஆக்சிடென்டால தனக்கு வந்து சூப்பர் சென்சிட்டிவான காது வந்து அவர் கிடைச்சிடும். ஓகேங்களா, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அந்த நாய்ஸ் வந்து லாங்கில் இருக்கிற நாய்ஸ் வந்து அவர் கிட்ட கேட்கும். இது வந்து அவருக்கான ஒரு ஸ்பெஷல் பவர். அண்ட் இதை வச்சு அவரோட மிஷின்ஸை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பார். அவரோட ஹெட் வந்து பிரெயின் சொல்லிட்டு ஒருத்தர். அண்ட் அதே மாதிரி நம்ம பீட்டருக்கு வந்து தன்னோட டிபார்ட்மெண்ட்டில் எலிலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தென் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மிஷின் முடிக்கிற சமயத்தில் ஆக்சிடென்டலி எலினா அதுக்குள்ளே வந்து குண்டடி வாங்கிடுறாங்க. தென் நம்ம பீட்டருக்கும் எலினாவுக்கும் பிறக்க வேண்டிய குழந்தை வந்து இறந்து போயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை காரணம் வச்சுட்டு எலினா வந்து இதுக்கப்புறம் என்னால் அவங்க கூட இருக்க முடியாது பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து விட்டு வந்துடுறாங்க. அது வந்ததுக்கப்புறம் நம்ம பீட்டர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து விலகி ஏதோ ஒரு குட்டி டவுனில் வந்து பெயிண்டிங் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு பெயிண்டர். ஓகேங்களா, அவருக்கு வந்து அவரோட கோடுமே அதுதான், கோட் நேமுமே அதுதான், பெயிண்டர் தான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 வருஷம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பீட்டரை தேடி ஒரு பொண்ணு வரா. ஒரு 17-16 வயசு ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு இந்த மாதிரி என் பேர் சோஃபியா, எலினா தான் எங்கள் அம்மா வந்து கடைசியாக வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்ததுன்னா பீட்டர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. நீங்கள் தான் என் அப்பா நான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பீட்டருக்கு வந்து ஒரே ஷாக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்துட்டு தன்னோட பழைய ஹெட்டான பிரெயினுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குற சமயத்தில் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து அதே அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போது கரண்ட்டாக ஹெட்டில் இருக்கிறது பிரெயின் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ கரண்ட்டாக ஹெட் யார் இருக்கா அப்படின்னு நயோமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களை கடத்தி நம்ம பீட்டருக்கு இருக்கிற சக்தியை ஆர்டிஃபிஷியலாக வந்து இவங்களுக்கு ட்ரெயின் பண்ண பார்க்குறான். எப்படி சொல்கிறதுனா, அவங்க வந்து சின்ன வயசில் கடத்தி அவங்களோட ஐஸை வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். ஸோ கண்ணு வந்து அந்தளவுக்கு வேலை செய்யணும், அந்த காதுன்ற அந்த சென்ஸ் வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ப்ளஸ் வந்து அந்த மெடிக்கேஷன் ஃபுட் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து ட்ரைன் பண்ணுற சமயத்தில் அந்த பசங்க வந்து தன்னோட சைல்ட்ஹுட் லைஃபே வந்து இறந்துருவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய பசங்க வந்து நயோமி இப்படி பண்ணிட்டு இருக்கான். அதில் ஒருத்தன் வந்து வளர்ந்து வந்துட்டான் அதே பவரோட. ஓகேங்களா, அவனை அமுச்சு தான் எலினாவை கொண்டிருப்பாங்க. அடுத்து பீட்டரை கொள்ளவும் சோஃபியாவை கொள்ளவும் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபேமிலி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, எலினா ஏன் செத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எலினாவுக்கு தெரிஞ்சு போய் கேட்க வேண்டிய அந்த சமயத்தில் வந்து அந்த ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட் வந்து எலினாவை கொண்டுட்டான். ஸோ அடுத்து வந்து பீட்டரும் சோஃபியா தான் பேலன்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொல்லவும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளம்பிட்டான். இது வந்து நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன் இப்படி பண்ணாங்க, அண்ட் அதே மாதிரி செத்து போயிட்டான்னு சொன்ன தன்னோட குழந்தை வந்து எப்படி வளர்ந்து வந்து நிற்குது, இது எல்லாத்துக்குமே வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கிளைமேக்ஸே. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் இல்லாமல் பார்ட் 2க்கான ஒரு கண்டினியூட்டியும் அதிலே வச்சுருப்பாங்க. படம் வந்து நல்லா இருக்குது. நான் படம் வந்து எப்படி சொல்லணும், ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் சொல்லுவேன். ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்திருக்கு, அதே மாதிரி எமோஷனல் இருக்குது. அண்ட் காமெடிலாம் பெருசாக படத்தில் கிடையாது. உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எமோஷன்ஸ் அங்கங்கே இருக்கும். ஓகேங்களா, ஆக்ஷன் நிறைய இருக்கும், எமோஷன்ஸ் அங்கங்கே இருக்கும். அதே மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அந்த கெட்டப் எனக்கு பிடிக்கல. அவருக்கு வந்து பிஎட் வந்து செட்டே ஆகிற மாதிரியும் ஏதோ வேணே வந்து பிஎட் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. மேபி வேறு ஹீரோ இல்லைனா இதே ஹீரோவுக்கு வேற ஒரு கெட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. மற்றபடி ஹீரோ ஆக்டிங்லாம் குறைய சொல்ல மாட்டேன். கெட்டப் ஏதோ ஒரு மாதிரி எனக்கு இடித்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் ஒரு ஆவரேஜ் ஆர் ஆவரேஜ் மூவி தான். அதனாலே இந்த படத்துக்கு நான் 3.5 சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் நோபடின்னு இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.